லேபிள் ட்ராப். ஸோ லேபிள் ட்ராப்னா என்னன்னா, நம்மளுக்கு நாமளே ஒரு லேபிளை செட் பண்ணிட்டு நம்ம அந்த லேபிள்ல இருக்க பர்சன் தான் அப்படின்னு பிலீவ் பண்ணி லீவ் பண்றது. லைக் ஐம் அ ஷை பர்சன், ஐம் அன் இன்ட்ரோவர்ட், ஐம் நாட் அ லீடர், ஐம் நாட் அ பப்ளிக் ஸ்பீக்கர். இந்த மாதிரி நம்மளுக்கு நம்மளே ஒரு லேபிளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட பொட்டன்ஷியல் அவ்வளவுதான், நம்மளோட லிமிட் அவ்வளவுதான், நம்ம இந்த ஒரு பர்சன் தான் அப்படின்னு பிலீவ் பண்ணி லீவ் பண்றது. ஸோ இனிமே ஐம் அ ஷை பர்சன், ஐம் நாட் அ லீடர், ஐம் அன் இன்ட்ரோவர்ட் இந்த மாதிரி ஃப்ரேசஸ்லாம் யூஸ் பண்ணாம ஐம் பிகமிங் சம் ஒன் ஐ வாண்ட் டு பிகம், ஐம் லேர்னிங் டு டூ தட், ஐம் ட்ரைங் டு பிகம் தட் பர்சன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணும்போது உங்களோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இதை நீங்கள் அகைன் அண்ட் அகைன் உங்களுக்கு நீங்களே சொல்லிட்டு இருக்கும் போது உங்க மைண்ட் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி உங்களை அந்த விஷயத்தை ட்ரை பண்ண உங்களை ஃபோர்ஸ் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் பிகாஸ் ட்ராப். பிகாஸ் ட்ராப்னா என்னன்னா, நம்ம ஒரு இதை பண்ணிட்டு அதுக்கு சில எக்ஸ்கியூசஸ் கொடுத்து ஜஸ்டிஃபை பண்றது. லைக் I didn't do that because of that. I cannot attend that meeting because I have this work. I cannot do that because I'm this kind of person. ஸோ இந்த மாதிரி சில எக்ஸ்கியூசஸ் கொடுத்து நம்ம பண்ற ஒர்க்கை நம்ம ஜஸ்டிஃபை பண்றது. ஸோ இந்த மாதிரி பண்றது மூலமா நம்மளே லிமிட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் நம்மளோட பொட்டன்ஷியலை நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், அஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு நீங்களே பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை சொல்லிக்கணும். அகைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி I'm a confident person, I'm a good communicator, I want to be a leader, I want to change the lives of others. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் சொல்லணுமோ அந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணி அதை டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து உங்கள் பிரெயின் வேவ்ஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள் அந்த பர்சனாகவே மாற ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் ஒன் என்னன்னா, பிஹேவியர் சேஞ்ச். ஒரு ஆட்டிடியூட் இல்லைன்னா ஒரு கேரக்டரை சேஞ்ச் பண்றதுக்கு அதோட அசோசியேட் ஆகிருக்க சம் பிஹேவியர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். லைக் இப்போ கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னா அது மைண்ட்ல திங்க் பண்ணிட்டு இருந்தா மட்டும் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். ரிப்பீட்டட் ஆக்ஷன் எடுத்து அதுக்கு நம்ம சம் செட் ஆஃப் எவிடன்ஸ் கெயின் பண்ணாதான் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லைக் இப்போ நான் ஒரு 100 பீப்புளுக்கு முன்னாடி பேச போறேன்னா அதை நான் மைண்ட்ல திங்க் பண்ணிட்டே இருந்தா மட்டும் என்னோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ஒன்ஸ் அந்த 100 பேருக்கு முன்னாடி நான் பேசினாதான் என்னோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் இங்க ஒரு எவிடன்ஸ் இருக்கு, என்னால் அதை பண்ண முடியும் அண்ட் அதை நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் இருந்தாதான் கான்ஃபிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ண நம்ம ரிப்பீட்டட் ஆக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பிஹேவியர்ஸ். ஸோ ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி லைக் ஒரு இன்டர்வியூ ஒன்று இருக்கு, அதை அட்டன் பண்றதுக்கு முன்னாடி நான் இப்போ கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணல, நான் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணாதான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணவே முடியாது. பட் அதுக்கு பதிலா நான் நர்வஸா தான் ஃபீல் பண்றேன் பட் இருந்தாலும் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்னு ஒன்ஸ் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா 2 to 3 minutes தான் ரொம்ப நர்வஸா இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்க அந்த இன்டர்வியூக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க கேட்கற கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும் அண்ட் நீங்க ஃபீல் பண்ற விதமே டிஃப்ரெண்ட் ஆயிரும். ஸோ ஒரு விஷயத்த நான் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணாதான் நான் பண்ணுவேன்னு உட்காராம, இல்ல பெர்ஃபெக்டா தான் பண்ணுவேன்னு உட்காராம, ஈவன் நீங்க நர்வஸா ஃபீல் பண்ணா கூட அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் அதை நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களோட எமோஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஒன்ஸ் உங்க எமோஷன் சேஞ்ச் ஆனா உங்களோட ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆகும், தென் உங்க கேரக்டர் சேஞ்ச் ஆகும். ஃபிஃப்த் ஒன், கேரக்டர் ஓவர் அவுட்கம்ஸ். இப்போ கான்ஃபிடென்டான பீப்புள் யாரை எடுத்தீங்கனாலும் அவங்க யாருமே அவுட்கம் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாருமே அந்த ப்ராசஸை லவ் பண்ணி பண்ணுவாங்க அண்ட் அவங்க எல்லாருமே அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க யாருமே அவுட்புட்ல ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவுட்புட்ல ஃபோக்கஸ் பண்ணி அந்த அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கலன்னா நம்மளே செல்ஃப் டவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அண்ட் அந்த டவுட் மூலமா நம்மளோட கான்ஃபிடன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனாலதான் கான்ஃபிடென்டான பீப்புள் அண்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே அவுட்கம் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண மாட்டாங்க. அந்த ப்ராசஸை லவ் பண்ணி என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணாம அந்த அவுட்கம் டிபெண்ட் ஆகிருக்கிறதுனாலதான் சம்டைம்ஸ் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்றோம் பட் அந்த அவுட்கம் வராததுனால நம்ம கரெக்டா பண்ணல, இல்ல இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு நம்மளே செல்ஃப் டவுட் பண்ணிக்கிட்டு நம்மளோட கான்ஃபிடன்ஸ் வந்து லூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், ரிவ்யூவிங் யுவர் பாஸ்ட் சக்சஸ். லைக் இப்போ ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு முன்னாடி இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நீங்க பாஸ்ட்ல ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த சக்சஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஒரு 3 விஷயத்த எடுத்து பாஸ்ட்ல நான் இவ்வளவு விஷயத்த அச்சீவ் பண்ணியிருக்கேன் அண்ட் இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸை நான் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன், ஸோ இதை ஃபேஸ் பண்ண என்னால இதையும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் அந்த பாஸ்ட் சக்சஸ் வந்து உங்களுக்கு ஒரு எவிடன்ஸா இந்த இடத்துல ஒர்க் ஆகுது அண்ட் அந்த எவிடன்ஸை பார்க்கும்போது உங்களோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்த ட்ரை பண்ண போறீங்க இல்லைன்னா கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா
உங்க பாஸ்ட்ல நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க சக்சஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸை ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணி பாருங்க. ஸோ இது மூலமா உங்களோட கான்ஃபிடன்ஸை நீங்க பூஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், டாக்குமெண்டிங் த சக் மூமெண்ட்டை. லைக் உங்க லைஃப்ல நடந்த ரொம்ப மோசமான மூமெண்ட்டை டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது. இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன அந்த ரிவ்யூவிங் யுவர் பாஸ்ட் சக்சஸ் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் உங்க லைஃப்ல நடக்கிற அந்த சக் மூமெண்ட்ஸை நீங்க டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டு அதை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அண்ட் அதுல இருந்து நீங்க என்ன லெசன் லேர்ன் பண்ணீங்க அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணிட்டே வரும்போது ஃபியூச்சர்ல உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்க இந்த விஷயத்த எடுத்து ரீட் பண்ணீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் இவ்வளவு கஷ்டமான விஷயத்த நான் ஃபேஸ் பண்ணிட்டேன், இதுல இருந்து நான் இவ்வளவு லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கேன் அண்ட் இதை ஃபேஸ் பண்ண என்னால இனி ஃபியூச்சர்ல வர சுச்சுவேஷன்ஸையும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்க மைண்ட் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அண்ட் அகைன் இது ஒரு எவிடன்ஸா இங்க பிளே ஆகுது. ஸோ இது மூலமா உங்களோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்.